கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து இந்த வியாழக்கிழமை காலை தொழுகையிலே பங்கெடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த காலை தொழுகைக்கு வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த வியாழக்கிழமை காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து வருகிற நல்ல தகப்பனே, எங்களை இம்மட்டும் உமது கிருபையில மறைத்து பாதுகாத்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கடந்து போன நாட்களில் எங்கள் காலை இடர்லுக்கும் கண்ணை கண்ணீருக்கும் ஆத்துமாவை மரணத்துக்கு நீ தப்புவித்தீரையா. இன்றைக்கும் இந்த நாளை எங்கள் ஆயுஷ நாட்களோடு கூட்டி தந்த இந்த நாளின் காலையில் ஒரு கூட்ட மக்களாக கூடி உம்மை ஆராதிப்பதற்கு, உம்முடைய திருவார்த்தையை சிந்திப்பதற்கு, தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை பரிசுத்த ஆவியானவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே இந்த ஆராதனையில மகிமைப்படட்டும். எங்களை மறைத்து போடும், எங்களை தாழ்த்தி திருக்கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாடல் புத்தகத்திலே 584வது பாடல். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே என்ற பாடல். சென்று பாடுவோம். நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். எல்லா உலகில் நெறித்தவறியலைந்தோம், நின்னொளி பிரகாசித்திட சக ஜீவன் கண்டடைந்தோ. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். மண்ணை நாடி பொன்னை அடைந்தோம், புகழ் தேடியே மாற்றம் கொண்டோம். என்னை நோக்கி ஜெயம் பெற்றோம், இயேசுவின் தரிசனத்தா. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். இயேசுவை நாம் பின் செல்லுவோம்,
உலகை என்றும் வெறுப்போம், ஜீவப்பாதை சென்றிடுவோம். என்றும் அவரின் பலத்தால் எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். 5வது சங்கீதத்தை அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 5. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிசாய்த்தருளும், என் தியானத்தை கவனித்தருளும். என் ராஜாவே, என் கடவுளே, நான் கூப்பிடும்போது என் சத்தத்தை கேட்டருளும். உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். கர்த்தாவே, அதிகாலையில் என் சத்தத்தை கேட்பீர். அதிகாலையிலே உமக்கென்று ஆயத்தமாய் காத்திருப்பேன். நீர் பொல்லாப்பை பார்த்து மகிழும் தெய்வம் அல்ல, தீமைக்கு உம்மண்டை இடமில்லை. வீம்புக்காரர் உமது பார்வையில் நிலை நிற்பது இல்லை. அக்கிரமக்காரர் அனைவரும் உமக்கு வெறுப்பு. பொய் பேசுகிறவர்களை நீர் அழிப்பீர். இரத்த பிரியனும் வஞ்சகனும் கர்த்தருக்கு அருவருப்பு. நானோ உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயம் சென்று உமது சந்நிதிக்கு நேராய் பயபக்தியோடு பணிவேன். கர்த்தாவே, எனக்காக பதிவிருக்கிறவர்கள் நிமித்தம் என்னை உமது நீதியில் நடத்தும். என் முன்னே உமது வழியை செவ்வையாக்கும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறந்த பிரேத குழி, அவர்கள் நாவோ இனிமையானவைகளை பேசும். கடவுளே, அவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடும். தங்கள் யோசனைகளாலே அவர்கள் விழுவார்களாக. அவர்கள் துரோகங்கள் ஏராளம். உம்மை விரோதித்து கலகம் செய்தார்கள், அவர்களை தள்ளிவிடும். உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்தவர்கள் அனைவரும் சந்தோஷம் அடைந்து எந்நாளும் கம்பீரிப்பார்கள். நீரே அவர்களை காப்பீர். உமது நாமத்தை நேசிப்பவர்கள் உம்மில் மகிழ்ந்து களிகூறுவார்கள். கர்த்தாவே, நீதிமானை நீர் ஆசீர்வதிப்பீர். கருணை என்னும் கேடகத்தால் அவனை மூடி காப்பீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமேன். அமர்ந்திருப்போம். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட திருமறை பாடங்களை வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்காக தரப்பட்டிருக்கிற முதலாவது திருமறை பாகம் 2 நாளாகமம் அல்லது தினவர்த்தமானம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். 2 நாளாகமம் அதிகாரம் 27 வசனங்கள் 1 முதல் 6 வரை. யோதாம் ராஜாவாகிற போது 25 வயதாக இருந்து 16 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எர்சாள். அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருந்தான். ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினதும் அல்லாமல் ஒபேலின் மதின் மேல் அநேக கட்டிடங்களையும் கட்டினான். யூதாவின் மலைகளிலே பட்டணங்களையும் காடுகளிலே கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டினான். அவன் அம்மோன் புத்திரருடைய ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டான். ஆதலால் அம்மோன் புத்திரர் அவனுக்கு அந்த வருஷத்திலே 100 தாலந்து வெள்ளியையும் 10,000 கல கோதுமையும் 10,000 கல வார்கோதுமையும் கொடுத்தார்கள். 2ஆம் 3ஆம் வருஷத்திலும் அம்மோன் புத்திரர் அப்படியே அவனுக்கு செலுத்தினார்கள். யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நோக்கினதனால் பலப்பட்டான் என்பது. இந்த நாளுக்குரிய முதல் திருமுறை பகுதி வாசித்து முடிந்தது. அப்படி இந்த நாளுக்காக தரப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி
பரிசுத்த லூக்கா நற்செய்தி நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. லூக்கா நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். லூக்கா நற்செய்தி நூல் அதிகாரம் 13 வசனங்கள் 10 முதல் 14 வரை நான் வாசிக்கிறேன். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கேயே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மைமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினபடியால் ஜபாலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளில அப்படி செய்யலாகாது என்றான் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியேக கடவுளிலே வைத்திருக்கிற விசுவாசத்தை பயபக்தியோடு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாள் இடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனோ உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த வியாழக்கிழமை காலையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதே. ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளில காலை பொழுதுல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பான். இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக அவர் நமக்கு காலை மன்னாவாக கொண்டு வந்திருக்கிற இறை வார்த்தை நாம் வாசித்த பழைய ஏற்பாட்டு பகுதியில் இருக்கிறது. 2 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். ஜெபிப்பான். நல்ல தகப்பனே, இந்த நாளின் காலை மன்னாவாக இந்த வார்த்தையை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும்போது இந்த வார்த்தைகளை எங்கள் உள்ளத்தில் வைத்து எழுதி எங்களை பாதுகாத்துள்ள செபிக்கிறோம். எங்களை மறைத்து போட உமது வார்த்தையை மெல்லிய சத்தத்தை மாத்திரம் எங்கள் காதுகள் கேட்கட்டும், எங்கள் இதயம் உணரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். இந்த நேராக்குதல் என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் வெவ்வேறு மொழியாக்கங்களில வேறு வேறு வார்த்தைகளிலே போடப்பட்டிருக்கிறது.
கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் ப்ரிப்பேர்ட் ஹிஸ் வே என்று போடப்பட்டிருக்கிறது. புதிய மொழியாக்கத்திலே ஆர்டர்ட் ஹிஸ் வே என்று போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு வேத புத்தகத்திலே he straightens his way என்று போடப்பட்டிருக்கிறது. யோதாம் கர்த்தருக்கு முன்பாக இருந்த இடைவெளியை குறைத்து ஆண்டவருக்கு நேராக தன்னுடைய பாதைகளை தெளிவாக்கினான், செம்மையாக்கினான், நேராக்கினான். கர்த்தர் தன்னிடத்தில் தொடர்பு கொள்ளுவதற்கு இருந்த தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டான் என்பது உண்மை. எப்போதும் சுய புகழ்ச்சியை விரும்புகிற ஒரு மனிதன் ஒரு நாள் கடைக்கு சென்றிருக்கிறான். முன்பெல்லாம் பெரிய கடைகளுக்கு முன்னால, பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஃப்ரண்டில் எடை பார்க்கும் மிஷன் இருக்கும். இப்போ அது இருக்கிறதா என்று எனக்கு தெரியல. நான் எடை பார்த்துருக்கிறேன். அந்த எடை மிஷினில் ஏறி நின்று கொண்டு அதில் ₹1 காயினை போட்டால் ஒரு சீட்டு வந்து விழும். அந்த சீட்டில் நம்முடைய எடை என்ன என்கிற அந்த வெயிட்டும் இருக்கும். அதோடு கூட ஒரு சின்ன வாசகமும் இருக்கும். இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும், பரந்த உலக தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும், அப்படி ஏதாவது ஒரு நல்ல செய்தி அதில் இருக்கும். அதை பார்த்து ஆசுவாசப்பட்டு கொள்ள வேண்டியது தான். இந்த சுய புகழ்ச்சியை விரும்புகிற மனிதன் அப்படி ஒரு நாள் பேருந்து நிலையத்துக்கு போயிருக்கிறார். எடை மிஷினில் ஏறி இருக்கிறார். அவரும் எடையை பார்த்திருக்கிறார். அவருக்கு கிடைத்த சீட்டில் ஒரு நல்ல செய்தி இருந்தது. என்ன செய்தி என்றால், நீங்கள் எதற்கும் அஞ்சாதவர், நேர்மையானவர், இனிமேல் தொட்டது எல்லாம் உங்களுக்கு துலங்க போகிறது. இவர் இவ்வளவும் கேட்டார் பாருங்க. படித்தா புலகாங்கிதம்னா புலகாங்கிதம். எப்போதுமே சுய புகழ்ச்சியில இவர் விழுந்திரக்கூடிய ஆளு. அந்த சீட்டை சட்டை பாக்கெட்டில் வைத்து கொண்டு அப்போ தலையை நுமுத்தி பெருமையோட வீட்டுக்கு வந்தார். வந்து அப்படியே மனைவியை பார்த்து, இன்னைக்கு என்ன செய்தி கிடைச்சிருக்கு தெரியுமா? நான் யார் என்பதை யாருமே அறிந்து கொள்ளலை, ஆனால் உண்மை என்னன்னு ஒரு நாள் வெளியே வரும் என்று சொன்னார். மனைவி கேட்கவே இல்லை. அவங்க வேலையை செய்துட்டு இருக்கிறாங்க. இவர் சொன்னார், ஒன்றை தான் பார்த்து சொல்லுகிறேன், நீ பாரு, எனக்கு என்ன சீட்டு வந்திருக்கு பாரு. மனைவி அதை வாங்கி படிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்தாங்க. நீ என்ன, நான் நேர்மையானவன், கடின உழைப்பாளி, தொட்டதெல்லாம் தொலங்க போகிறது என்று சொல்லியிருக்கு. ஒரு வார்த்தை கூட என்னை பற்றி பெருமையாக நீ பேசலையே. அது அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இது நிச்சயமாக உங்களுக்கு வந்ததா இருக்காது. உங்களுக்கு வந்ததா இருந்தா அந்த மிஷின் உண்மையாக இருக்காது. 2 வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கு வேலையை பாட்டு போயிட்டு. இவர் எவ்வளவு வேகமா தலையை நிமித்து நெஞ்ச நிமித்து வீட்டுக்கு வந்தாரோ அந்த அளவு கூனி குறுகி போய் தன்னுடைய மனைவிக்கு முன்னால வெக்கத்தோடு போயிட்டார். இந்த தற்புகழ்ச்சி இருக்கிறது பாருங்க, பெருமை பாராட்டுதல் இருக்கு பாருங்க, அது ஒரு மாயை. அப்படி ஒரு பெருமை ஒன்றும் யாருக்கும் கிடையாது. சில வெற்றிகளை பெற்றுவிட்ட உடனேயே நாம் அசாதாரணமானவர்களாக நாம் நம் மனதுக்குள்ள கொண்டாடுகிறோம். நம்மை பற்றி ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்கி கொள்கிறோம். சில தோல்விகளை பெற்ற உடனே அதெல்லாம் உடைஞ்சு சுக்கு நூறாகிறது. பெருமை என்பதும் புகழ்ச்சி என்பதும் மாய தோற்றம். உண்மையாகவே ஒரு மனிதனுடைய உண்மையான புகழ்ச்சி கர்த்தரால வரணும்.
ஆண்டவரால புகழப்படுகிற மனிதன் தான் பாக்கியவான். ஆண்டவர் தாவீதை பற்றி சொன்னார், இவன் என் இருதயத்துக்கு பிரியமானவன். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னார், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அதுதான் புகழ்ச்சி. இந்த வேத பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பழைய ஏற்பாட்டில் ஒரு சிறிய அரசனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அது யோதாமுக்குத்தான். 2 நாளாகவும் 27ஆம் அதிகாரத்தில் வெறும் 9 வசனங்கள். அந்த 9 வசனங்களும் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு சாதாரண சிறிய அரசனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோதாம் தன்னுடைய தகப்பன் உசியாவை பார்க்கலாம் பெரிய சாதனைகளை படைத்து விட்டானா என்றால் அப்படி ஒன்றுமில்லை. அவனுடைய தகப்பனாகிய உசியா ஒரு பேரரசன், திறமசாலி, சிறந்த வீரன், துணிச்சல் மிக்க அரசன். அவன் தொட்டதெல்லாம் தொலைங்கினது, நினைத்ததெல்லாம் நடந்தது. அவன் காலத்திலே கட்டடக்கலை வளர்ந்தது. அம்மோனியர்கள் அவனுக்கு கீழ்ப்பட்டிருந்தார்கள். எவ்வளவோ எவ்வளவோ காரியங்களை அவன் செய்தான். ஆனா அவன் வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியம் என்னன்னா, 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். இந்த உசியா ராஜா, இந்த யோதாமுடைய தகப்பன் பேரரசன், திறமசாலி, தைரியசாலி, ஆற்றல் மிக்கவன். அவன் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய வல்லமை அவனுக்கு இருந்தது. அவன் பலப்பட்ட போது அவன் இருதயத்துக்குள்ள பெருமை வந்தது. அந்த பெருமையினால் அவன் மற்றவர்களை அற்பமாய் எண்ணினான். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் செலுத்த தவறினா, தேவனுடைய பிரமாணங்களை மீறி அவற்றை தன் கால்களுக்கு கீழே போட்டு மிதித்தான். மதம் கொண்ட யானையை போல அவன் தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்து ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய பணிவிடைகளை, பரிசுத்த ஸ்தலத்திலே தூபம் காட்டுகின்ற வேலையை செய்யும்படி தூப கலசத்தில் அந்த திரவியங்களை போட்டு விட்டு போய் நிற்கிறான். தூப கலசத்தோடு நிற்கிறான். அந்த ஆசாரியர்கள் அவர்கள் அதை தடுத்தார்கள், எதிர்த்தார்கள். கடைசியில் என்ன நடந்தது? அவன் தூப பீடத்துக்கு முன்னால நிற்கும் போது அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் காணப்பட்டது. அங்கிருந்து வெட்கப்பட்டு பரிதாபத்தோடு வெளியேற்றப்பட்டான். இதுதான் இந்த 26ஆம் அதிகாரத்தில் நடந்தது. இந்த 27ஆம் அதிகாரத்திலே சின்ன அரசனாகிய யோதா, உசியாவினுடைய மகன், அவனுக்கு தெரிந்தது என்ன தெரிந்தது? பெருமை தாழ்ச்சியை கொண்டு வரும். ஆண்டவருக்கு முன்னால பெருமைப்படுகிறவர்கள் இகழ்ச்சி அடைவார்கள். இதை யோதாம் உணர்ந்தான். ஆகையினால் யோதாம் என்ன செய்தான் என்றால், தேவனுக்கு முன்னால தன்னை தாழ்த்தினான். ஆண்டவருக்கு முன்னால தன்னுடைய தகப்பன் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தினான். தேவனுக்கு முன்னால செம்மையான இருதயத்தோடு ஆண்டவர் தனக்குள்ள பேசுவதற்கும் தேவன் தன்னை பயன்படுத்துவதற்கும் தகுதியாக தன் இருதயத்தை தேவனுக்கு முன்னால தாழ்த்தி கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்தான்.
ஆண்டவரை முதன்மைப்படுத்தினான். தன் வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் அவனோடு பேசவா, ஆண்டவர் அவனை பயன்படுத்தும் தகுதியான ஒரு பாத்திரமாக ஆண்டவருடைய கரங்களிலே தன்னை கொடுத்தான். என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, உசியா எவ்வளவு பெரிய வீரன், மாம்ச பலமுடையவனா இருந்தோம், அவன் பலப்படவில்லை, சித்தி பெறவில்லை. அவனுடைய அரசாட்சி காலத்தின் இறுதி பகுதியில் அவன் வெட்கத்தோடும் வேதனையோடும் தனிமைப்படுத்தப்பட்டவனாக, ஒதுக்கப்பட்டவனாக, ஓரம் கட்டப்பட்டவனாக, மக்களால் மறக்கப்பட்டவனாக போனா. ஏனென்றால் அவன் இருதயத்தில் மேட்டிமை உண்டானது. கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதற்கு பதிலாக தன்னை முதன்மைப்படுத்த நினைத்த நான் பெருமை அவனுக்குள்ள வந்தபோது அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனா யோதாமோ கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து தன் இருதயத்தை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து பாதையை செவ்வைப்படுத்தினதினால பலப்பட்டான், தேவனால பலப்படுத்தப்பட்டான். டிஎல் மோடி பிரசங்கியார் இந்த மோசையினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்வாரா. மோசையினுடைய மொத்த ஆயுள் காலம் 120 வருஷம். இதை 3ஆக பிரித்து பேசுவார். முதல் 40 வருஷம் மோசே எகிப்திலே பார்வோனுடைய இல்லத்திலே பார்வோனுடைய இளவரசியின் குமாரனாக வாழ்ந்த செழிப்பான காலம். அப்போது மோசே தன்னை எப்படி நினைத்தான் தெரியுமா? நான் ஒரு பெரியவன். மோசே was thinking that he is somebody. நான் ஒரு விசேஷமானவன், எனக்கு திறமை இருக்கு, பணம் இருக்கு, எனக்கு பின்னணியம் இருக்கு, எனக்கு பின்னால பார்வனுடைய ராஜா இருக்கிறார், அவருடைய குமாரத்தி இருக்கிறார் என்று தன்னை பெருமையோடு நினைத்தானா. அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்த வருஷங்கள். பார்வோனுடைய கோபத்துக்கு தப்பி ஓடி மீதியானியரிடத்தில் ரகுவீலின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வருஷங்கள் 40. அந்த 40 வருஷங்களும் என்ன நினைத்தானா, நான் ஒண்ணுமே கிடையாது, ஐ ஆம் நோபடி. என்ன வாழ்க்கை, வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லப்பா, ஐ எம் நோபடி. அடுத்த 40 வருஷங்கள் அவன் தேவனால பயன்படுத்தப்பட்ட வருஷங்கள். கர்த்தராலே அழைப்பை பெற்று எகிப்துக்கு அனுப்பப்பட்டவன். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு அவர்களை வழிநடத்தி போன வருஷங்கள் இந்த 40 வருஷங்கள். அந்த 40 வருஷங்கள் அவன் என்ன செய்தான் தெரியுமா? For the last 40 years he was learning what God can do with a nobody. ஒன்றுமில்லாத ஒரு மனிதனை பயன்படுத்தி தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும், அவனை சம்படியாக மாற்ற முடியும் என்பதை அவன் கற்றுக்கொண்டு வந்தான். He was learning. ஆண்டவர் ஒன்றுமில்லாத ஒரு மனிதனை எப்படி ஒரு விசேஷித்தவனாக, பயன்படுகின்றவனாக, சம்படியாக மாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை அவன் 40 வருஷங்கள் கற்றுக்கொண்டான். அப்படியானால் மோசையினுடைய வாழ்க்கையில பயனுள்ள வருடங்கள் எவ்வளவென்றால் 40 தான். அந்த 40 வருஷத்துல தான்
அவன் கர்த்தருடைய கரங்களில தன்னை கொடுத்து, கர்த்தர் தன்னை உருவாக்கவும் பயன்படுத்தவும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நிறுத்தவும் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை கற்றுக்கொண்டான். உண்மையாகவே ஒரு விசுவாசி தேவனுடைய சமூகத்திலே தன்னை நீராக்கும் போது, செம்மையாக்கும் போது கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறார். அதை நாம் பார்க்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். நாம கற்றுக்கொள்ளணும். ஏசாயா தீர்க்கதரிசியாத்தான் சொல்லுகிறாரு, நேர்மையானவர்கள் தங்கள் படுக்கைகளில சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளிலே இளைப்பாறுவார்கள். இந்த நேர்மையானவர்கள் என்றால் ஆண்டவரோடு தங்களுடைய உறவுகளை செம்மைப்படுத்தினவர்கள். ஆண்டவருக்கும் தங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற வழிகளை சரிப்படுத்தி கொண்டவர்கள். இதைத்தான் யோவான் ஸ்நானகன் மிக அழகாக சொல்லுவார், மனம் திரும்புங்கள், கோணலானவைகளை நேராக்கி பள்ளங்களை உயர்த்தி மலைகள் குன்றுகளை தாழ்த்தி கரடு முரடானவைகளை சமப்படுத்தி வாழ்க்கையிலே ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கின்ற பாதைகளை செம்மைப்படுத்துங்கள். ஏசாயா 40:3-4 தீர்க்கதரிசி மனம் திரும்புதலை பற்றி விவரிக்கும் போது இதைத்தான் சொல்லுகிறார். ஆண்டவர் வருகிறார், அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கிரியை செய்து நம்மை பயன்படுத்த வேண்டுமானால் நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற அந்த கோணலும் மாறுபாடும் கரடும் முரடும் பள்ளமும் ஆகிய பாவங்களும் அசுத்தங்களும் பெருமைகளும் வீண் சிந்தனைகளும் மாற்றப்பட்டு தேவனுடைய வசனத்தினால அது சமப்படுத்தப்பட வேண்டும், அது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். அப்பதான் ஆண்டவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணி கிரியை செய்வான். சகையினுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம படிக்கும்போது அதைத்தான் நம்ம படிக்கிறோம். சகைவை இயேசுநாதர் பெயர் சொல்லி அழைத்து நான் வீட்டில் தங்க வருகிறேன் என்று சொன்னான். ஆனால் அந்த சகைவுக்கு அது போதாதா இருந்தது. என்ன அவனுக்குள்ள இருந்த குற்ற உணர்ச்சி என்ன? நான் ஒரு ஆயக்காரன், பெரிய பாவி, எவ்வளவு பேரை வஞ்சித்திருக்கிறேன், ஏமாற்றி இருக்கிறேன், எவ்வளவு பேருக்கு அநியாயம் செய்திருக்கிறேன், அக்கிரமம் பண்ணி இருக்கிறேன். என் வீட்டுக்குள்ள இயேசு வருவது போது அவருக்கு விருப்பமில்லாத பாவங்கள் என் வீட்டிலிருந்து வெளியே தீசி எறியப்பட வேண்டாம். என் வீட்டுக்குள்ள இயேசு வரும்போது அவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தை அவர் காண வேண்டாம். அவன் மனம் திரும்பினான், பாவ அறிக்கை செய்தான். தேவன் விரும்பாத, இயேசுவுக்கு பிடிக்காத அநியாயங்களும் அக்கிரமங்களும் லஞ்ச லாவண்யமும் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வீசி எறிந்தான். என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் எவனிடத்தில் அநியாயமாய் வாங்கி இருந்தால் அதை நாலத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன் என்று சொன்னான். இதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் இல்லாமல் ஆண்டவரை எனக்குள்ள வாரும், என் உள்ளத்துல தங்கும், என் வீட்டில் வாரும் என்று பாடுவதனால ஜெபிக்கிறதுனால பிரயோஜனமே இல்லை. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பாதையை நேராக்காமல் ஆண்டவருக்கு முன்னால தங்களுடைய இதயத்தை சீராக்காமல் செம்மைப்படுத்தாமல் ஆண்டவரை கூப்பிடுகிறான். ஆண்டவரால் வர முடியல. வேதம் சொல்லுது, இது வாசற்படியில நின்று கதவை தட்டுகிற ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ள வந்து போஜனம் பண்ணுவேன். ஆண்டவரை தட்டுகிற அந்த கதவை நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பூட்டு எங்க இருக்கிறோம் என்றால் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு, வெளியில பூட்டு இருக்காது. நீங்க பாருங்க, பழைய ரெம்பரான்ட் வரைந்த ஓவியத்தில் இயேசுநாதர் ஒரு வீட்டுக்கு வெளியில விளக்க பிடித்து கொண்டு நின்று கொண்டே இருப்பார். ஒரு கையினால அந்த கதவை தட்டிக்கிட்டு இருப்பார். அந்த வீட்டினுடைய பூட்டு எங்க இருக்கும் என்றால் உள்ளே இருக்கும்.
உள்ள இருக்கிற ஆளு முதலாவது அந்த கதவை திறந்தா தான் ஆண்டவர் உள்ள போக முடியும். யாருடைய சுய சித்தத்தையே மீறி ஆண்டவர் கிரியை செய்கிறதில்ல. அப்படி கிரியை செய்திருந்தால் உலகத்தில் ஒருவனும் ஆண்டவருக்கு விரோதமாக நாவை அசைத்திருக்க முடியாது. உலகத்தில் ஒரு மனிதனும் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்ய முடியாது. ஆனால் தேவன் ஒவ்வொருவருடைய சுய சித்தத்தையும் அவனுடைய விருப்பத்துக்கு விட்டு விட்டான். நாம ஆண்டவருடைய வசனத்தின்படி உணரப்பட்ட ஆவியானவர் நம்மை தூண்டும் போது மனம் திரும்பணும், பாவத்தை விட்டு வெளியே வரணும், நம்முடைய வாழ்க்கையை சீராக்கணும், செம்மையாக்கணும், நேராக்கணும். அப்ப தேவன் கிருபையா நம்ம ஆண்டு நம்மை மன்னித்து நமக்குள்ள வந்து நம்மை செம்மைப்படுத்தி நடத்தவா. யோதாம் அதைத்தான் செய்தார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கை நேராகும். கூனியாயிருந்த பெண்ணை இயேசு ஆண்டவர் தொட்ட போதே அவள் நிமிர்ந்து நின்றாள். அவளுடைய வாழ்க்கை செம்மையானது. என் அன்புக்குரியவர்களை, ஏசாயா 45:2 சொல்லுதே, நான் உனக்கு முன்னால போய் கோணலானவைகளை செவ்வையாக்கவே. ஆண்டவர் நமக்குள்ள வரும்போதே நம்முடைய வாழ்க்கை செம்மையாக கூனி குறுகி போன நம்முடைய வாழ்க்கை யோதாமுடைய வாழ்க்கையை போல நேராகி செம்மையாகி தேவனுக்கு பிரியமான வாசனை உள்ள பரிசுத்தமுள்ள வாழ்க்கையா மாறும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை செம்மை இல்லையா? பெருமையும் அகந்தையும் ஆணவம் உங்க வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறதா? பாவ பழக்க வழக்கங்களுக்கு இடம் கொடுத்ததினால, சிற்றின்பங்களுக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்ததினால உங்கள் வாழ்க்கை வாசனை இழந்து துர்நாற்றம் வீசக்கூடியதாக இருக்கிறதா? உசியாவை போல நீங்கள் பலசாலிகள், செல்வந்தர்கள், நிறைய படித்திருக்கிறீர்கள், பெரிய பதவியில் இருக்கிறீர்கள், சமூக அந்தஸ்து உங்களுக்கு இருக்கிறது, நினைத்ததெல்லாம் நடத்தக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறது என்று நினைத்து பெருமையோடு இருக்கிறீர்களா? தேவனுக்கு முன்னால் உங்கள் இருதயம் அகந்தையா இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை நேராக்கு. உன் இருதயம் நேராகாமல் இருந்தா தேவன் உனக்குள்ள வந்து ஒன்றும் செய்ய முடியாது. நீ தேவனால் பயன்படுத்தப்பட முடியாத சக்கையாக வெளியே வீசப்படுவாய். இந்த காலையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பான். யோதாமை போல ஆண்டவருக்கு முன்னால நம்முடைய இருதயத்தை நேராக்குவா, செம்மையாக்குவா. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவா, வழி நடத்துவா. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். 340வது பாடலிலே 2 சரணங்களை மட்டும் பாடுவோம். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து நேற்றுக் கொள்ளும் இயேசுவே. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து நேற்றுக் கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன் நின்று, அன்னை தந்தை உந்தன் சன்னதி வாக்கு தத்தமல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அந்தகாரத்தினின்றும் பாவப்பே அடிமைத்தனத்தினின்றும், அந்தகாரத்தினின்றும் பாவப்பே அடிமைத்தனத்தினின்றும் சொந்தரத்த கிரையத்தால் என்னை மீட்ட
சொந்த இரத்த கீரையேத்தால் என்னை மீட்ட எந்தையே உந்தனுக்கீதோ படை கீரேன் என்னை ஜீவ பலியாய் பூவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன். ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன். பாத்திரமதாயதை பாவித்து கொள்ள மதாயதை பாவித்து கொள்ள காத்திருக்கிறேன். கருணை செய்தேவா என்னை தீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஜெபிப்பா. நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீ சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். யோதாம் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய வழியை நேராக்கினதினாலே பலப்பட்டான் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி தந்தீரையா. ஒசியா எவ்வளவு பெரிய வீரனோ செல்வனோ செல்வாக்கும் உள்ளவனா இருந்தும் கூட தேவனுக்கு முன்பாக அவனுடைய வழி செம்மையாயிராததுனால நேராக இல்லாமல் கோணலும் மாறுபாடும் நிறைந்த பெருமையும் அகந்தையும் உள்ளதா இருந்ததுனால அவன் பலப்படவில்லை, இறுதியில சித்தி பெறவில்லை. அவருடைய வாழ்க்கை தோற்று போனதாய் காணப்பட்டது. நிந்தையும் வெட்கமும் அவமானமும் அவனுக்கு கிடைத்தது என்று நாங்கள் வாசித்தோம், தியானித்தோம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையை இந்த வசனத்தோடு வைத்து நாங்கள் தற்பரிசோதனை செய்து பார்க்கவும். ஆண்டவரை, எங்களிலே விரும்பாத பெருமை, அகந்தை, ஆணவம், தேவனுக்கு பிடிக்காத பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருக்கு நேராக எங்கள் இதயத்தை செம்மைப்படுத்தி கொள்ள மனம் திரும்புதலின் ஆவியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எவ்வளவுதான் கேட்டாலும் பார்த்தாலும் மனம் திரும்புதல் இல்லாமல் இருதய கடினத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை சந்தியும் ஐயா. வாலிப பருவத்தில் வாலிபத்தின் பாவ பழக்கங்களுக்கு, இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு பாவ பழக்கங்களிலே பிடிவாதமாய் பிடித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்பி பாவத்தை விட்டு வெளியே வரட்டும் ஐயா. தேவ கிருபையினால உம்முடைய பிள்ளைகளை நீர் மனம் திரும்புதலுக்கு நடத்தும் ஐயா. தகப்பனே, இதோ இந்த நாளில் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நீர் பொறுப்படுத்து கொள்ள நீர் பயன்படுத்தும் ஆண்டவரை. பயன்படுகிற ஒரு பாத்திரமாக, பிரயோஜனமுள்ள ஒரு கருவியாக உம்முடைய பிள்ளைகளை தேவன் பயன்படுத்தி அருளும்படியாய் ஜெபிக்கிறான். இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் பலவிதமான வேலைகளை, கடமைகளை செய்ய இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கிப்பார். குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் முன்கள பணியாளர்களை பணியாற்றுகின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வேலைகளுக்கு செல்லும் போது, மக்களை சந்திக்கும் போது அவர்களை பாதுகாத்து நடத்தும் ஐயா. இன்று பிறந்த நாளை காணுகிறவர்கள், திருமண நாளை ஆசரிக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய இரக்கமும் கிருபையும் பாதுகாப்பு இருக்கட்டும். இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறவர்கள், இது நிமித்தமாக தங்கள் உறவுகளை இழந்து துக்கத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆறுதல் படுத்தா சுகப்படுத்தும். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயிலிருந்து விரைவில் உலகம் விடுதலை அடையட்டும் ஐயா. அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தாவே, நல்ல தகப்பனே,
பிள்ளைகளுடைய படிப்புக்காக, வேலைக்காக, திருமணத்துக்காக பாரத்தோடு செபிக்கிற பெற்றோர்களை கண்ணோக்கம். நன்றாக படித்தும் வேலையில்லாமல் இருக்கிற வாலிப பிள்ளைகள், வாலிப பருவத்திலே திருமணத்திற்கு ஆண்டவரே எல்லா ஒழுங்குகள் செய்தும் ஆண்டவரே திருமணத்தை நடத்த முடியாமல் தடைபட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கும் விரைவில் எல்லாம் அவர்கள் மன விருப்பத்தின்படி நடக்கத்தக்கதான கிருபைகளை தார். மிஷனரிகளுக்காய், ஊழியர்களுக்காய் செபிக்கிறா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ள. உலகத்தின் பல பகுதிகளில் வேலை நிமித்தமாக, படிப்பின் நிமித்தமாக சென்று தங்கி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய இரக்கம் கிருபை இருக்கட்டும். இருக்கிற இடங்களிலே பாதுகாத்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். திருச்சபை குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே. ஆமேன். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் தொழுகையிலே பங்கெடுத்த உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்தி நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். தினமும் காலை 7 மணிக்கு நாம் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிறோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி மற்றும் 9 மணிக்கு ஆலயத்தில் வைத்து ஆராதனை நடைபெறுகிறது. நீங்கள் அதில் பங்கெடுங்கள். அதே போல தினமும் அதிகாலை ஆராதனை காலை 5:30 மணிக்கு ஆலயத்தில் வைத்து நடைபெறும். அதில் திருச்சபையார் பொதுமக்கள் பங்கெடுக்கும்படியாக அழைக்கிறோம். முகநூலிலே இணைந்திருக்கிறவர்கள் எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். கர்த்தர் நாம் எங்கிருந்தாலும் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்த வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Thank you.